செல்வன் 11B. ராமகிருஷ்ணன் 11C1. கோவிந்தன் C1. கோபாலகிருஷ்ணன் அப்படி C1. ராஜகோபால் 11th B. ஹரிஹரன் 11th B. நான் சுந்தரம் ராஜோவோட பிரதர். வெரி குட். வெல்கம் டு தி சௌந்தரராஜ் C2. சுதீர் குமார் C. ஹரிஹரன் கண்ணன் 11 சண்முகம் 11C. கண்ணன் 11 நீ இருக்கே பின்னாடி வாடா. குணசேகர் C1. மோகன் குமார் C11C. சீனியர் அட்வொகேட் சொல்லியா? ஜான்சன் இமானுவேல் C1. சந்திரசேகர் 11B. வேலுமணி கொஞ்சம் முன்னாடி ரங்கத்திலகம் 11A. அம்பிகா தேவி 11A. ராதாமணி 11A. ஜி கிருஷ்ணவேணி 11A. சுந்தராம்பாள் 11B. ஜெயந்தி 11B. சாந்தா 11A. ஜெயஸ்ரீ 11B. ரேணுகா 11C. Good morning. அனைவருக்கும் காலை வணக்கம். On behalf of Mani Higher Secondary School management, teachers and students, I welcome you all for this happy reunion. Coming together is the beginning. Staying together is progress. After 50 years, you are with good memories, thinking of your own classmates, teachers, and the parents who made you to join in this great institution. நீங்கள் படித்த பொழுது இருந்த ஆசிரியர்களையும் மாணவர்களையும் நினைவு கூர்ந்து நமக்கு கீழே 1000 கோடி என்ற வார்த்தைக்கு இணங்க நாம் இன்று நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம், நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். அதற்காக ஆண்டவனையும் நமது பெற்றோர்களையும் வணங்கி இன்றைய தினத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்திருப்பது to rejoice. நல்ல நினைவுகளை மட்டும் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து to increase the friendship and fellowship. நமது நண்பர்களுடன் நமக்கு நடந்த சிறு சிறு சண்டைகள், சிறு சிறு மகிழ்ச்சிகள், இந்த விளையாட்டு மைதானத்தில் நாம் விளையாடிய விளையாட்டுகள், இந்த விளையாட்டு மைதானத்தில் நாம் அமர்ந்து மதிய உணவு அருந்திய இடம், இந்த பள்ளியில் நமது தலைமை ஆசிரியரிடம் வாங்கிய அடி, நாம் வகுப்பு ஆசிரியர்களை ஏமாற்றிவிட்டு கிரவுண்டில் வந்து விளையாடிய நினைவுகள், நம்மை செம்மைப்படுத்திய தமிழ் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர், கடுமையாக இருந்த கணக்காசிரியர், நம்மை ஊக்குவித்த NCC டீச்சர்ஸ், த மாஸ் ட்ரில், த ப்ரேயர்ஸ், த அசம்பிளி, எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து உங்கள் வருகை நல்ல வருகையாக இருக்கட்டும். மணி மேல்நிலைப் பள்ளியானது உங்களை வருக வருக என்று வரவேற்கிறது. நினைவு பரிசலை வழங்குவதற்கு சோமசேகர், அன்பளிப்பை வழங்குவதற்கு கோபாலகிருஷ்ணன்.
The students are always welcome back to Mani School. Enjoy your day. With this, I wish you a great day today. Thank you. Thank you. வாழ்க்கையில் நிறைய பிள்ளைகளை பெற்று பேரம் பேரையும் எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. எல்லோரும் 50 வருஷம் பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்க நான் அப்போ வந்து ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணி புதுசு. அப்போதான் நானே ஆக்சுவலி கற்றுட்டு இருக்கேன் எல்லாமே. அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு பண்ணேன். அது எந்த அளவுக்கு நான் சிறப்பாக செஞ்சேன்னு எனக்கு தெரியல. அதனுடைய அவ்வளோ இருந்த அனுபவத்தை வச்சு நான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி டீச்சர் ஆகணும்னு நினைக்கல, நான் வேற ஏதாவது நினைச்சேன். ஆனால் வந்து காலேஜில் படிக்கிற காலத்துல ஸ்கூல் படிக்கிற காலத்துல காலேஜில் படிக்கிற காலத்துலையும் மற்றவங்களுக்கு ஏதாவது கேட்டா சொல்லுதுன்னு செய்யறேன். அப்போ எல்லாரும் எனக்கு சமைப்பாங்க, டீச்சர் ஆகலாம். நான் வந்து சொல்லுவேன், இல்லை நான் டீச்சர் ஆக மாட்டேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நான் ஸ்கூல் முடிச்சு ஃபைனல் வரப்போ ஹெட் மாஸ்டர் டோன்ட் பிகம் எ டீச்சர் எல்லாரும் நான் ஆதியா சொல்ல போய் கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் டிகிரி படிச்சிருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிச்சாங்க. ஒரு ஆர்வம் அதெல்லாம் படிச்சு எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி கொடுப்பேன். ஐ திங்க் அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிச்சு வந்த உடனே வெளியே எனக்கு வேலை கிடைக்கல. டுட்டோரியல் லெவலில் டீச்சர் ஒரு நண்பர் எடுத்து போய் சும்மா இருக்கிற வாடா அப்படின்னு பார்க்காத டுட்டோரியல்னு அதில் ஒரு 40 வருஷம் சம்பளத்துக்கு டீச்சராக இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரிலேட்டிவ் அதே மாதிரி தான் எடுத்து இல்லை கவர்மெண்ட்ல வேலை இருக்கு, வீட்டில படிக்கல, ஒன்றும் படிக்கல, வேலை இருக்கு வான்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் சிஓ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணோட அவர் வந்து எனக்கு திருப்பூர் விஜயாபுரம் ஸ்கூல்ல 1 இயர் அங்கே வந்து நான் அன்ட்ரெயினாக டீச்சராக ஒர்க் பண்ணேன். ஆல் தி பெஸ்ட் இன் தி ஃபியூச்சர் ஃபார் யூ அண்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன். தேங்க் யூ வெரி மச். இந்த வருடங்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கெல்லாம் இந்த வகுப்புல கிளாஸை எடுத்துடலாமான்னு தோணுது. ஜான்சன் பிரபாகரன் உங்களை ஹிஸ்ட்ரி எடுக்க சொன்னார், ஒரு 2 minutes. ஹிஸ்ட்ரி நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதையே இப்போ சொல்லணும். 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. கோபாலகிருஷ்ண கோகலே, லோகமான்ய திலகர் போன்ற தலைவர்களெல்லாம் இந்த இயக்கத்தை ஏற்படுத்தினர். தொடர்ந்து சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்தது. அதற்கு பிறகுதான் மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்தார். அவர் வந்த உடனே உப்பு சத்தியாகிரகம் என்ற சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார். அந்த 30-31 அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் நடத்தி அதில் மூலமாக இந்திய சுதந்திரம் அடைவதற்கு பாடுபட்டார். காந்தி வந்த உடனே தான் இந்த சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்தது. அதற்கு முன்னர் லோகமான்ய திலகர் என்பவர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வாக்களித்தார். கோபாலகிருஷ்ண கோகலே, சித்தரஞ்சன் தாஸ் போன்றவர்களெல்லாம் அவர்களுடைய சொற்பொழிவின் மூலமாக நாட்டு மக்களுடைய மனத்தில் இந்த சுதந்திர ஆர்வத்தை ஊட்டினார். முக்கியமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெய்ஹிந்த் என்ற அந்த முழக்கத்தை ஏற்படுத்தி நாட்டு மக்களிடையே தேசபக்தியை, நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்கான ஒரு உணர்வை ஏற்படுத்தினார். அதன் காரணமாகத்தான் நாட்டு மக்கள் எல்லோரும் டெல்லி சலோ என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் எல்லாம் விரட்டி அடித்துவிட்டு நம் நாட்டுக்கு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்கு சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்தது. அப்புறம் உப்பு சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகத்தில் பல பேர் சேர்ந்து கொண்டார்கள். ராஜாஜி அவர்கள், நம்ம தென்னாட்டு தலைவர் ராஜாஜி அவர்கள் தண்டி யாத்திரை மேற்கொண்டு அந்த உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார்.
அதன் மேலே நிறைய பேரெல்லாம் இந்த சுதந்திரத்தில் பங்குபெற்று ஆங்கிலேயர்கள் இவர்களை இனிமேல் நம்ம அடிமைப்படுத்தி ஆள முடியாது, இவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தே தீர வேண்டும் என்று நினைத்து அவர்கள் நம் நாட்டுக்கு சுதந்திரம் அளிப்போம் என்று சொல்லி மவுண்ட் பேட்டன் என்ற ஒரு கவர்னர் ஜெனரல் மூலமாக 1945 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்போம் என்ற தீர்மானம் நிறைவேற்றினார். பிறகு ஆகஸ்ட் 15, 1947 நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. மூவர்ண கொடியை, இந்த ஆரஞ்சு, வெண்மை, பச்சை நிறம், நடுவில் அசோகச்சக்கரம் வச்சு அந்த மூவர்ண கொடியை தயாரித்தார்கள். அந்த கொடியை ஏற்றி ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் நம் டெல்லியில் செங்கோட்டையில் நம் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு நம் நாடு சுதந்திரம் அடைந்தது என்று பிரகடனப்படுத்தினார். பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாட்டில் முதல் பிரதம மந்திரியாக பங்கேற்றார். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நம் நாடு 1950 ஜனவரி 26 குடியரசாக மாறியது. அப்போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நம் நாட்டிற்கு ஜனாதிபதியாக முதல் ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டார். நாடு பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு ராஜாஜி அவர்கள் முதல் மந்திரியாக நியமிக்கப்பட்டார். இவ்வாறு நம் நாடு பல ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்ட போதிலும் நாடு ஒற்றுமை அடைய வேண்டும் என்பதற்காக லோகமான்ய திலக், கோகலே, சித்தரஞ்சன் தாஸ் போன்றவர்கள், மகாத்மா காந்தி போன்றவர்களெல்லாம் நாட்டு மக்களை ஒருமைப்படுத்துவதற்காக பல இடங்களிலெல்லாம் சொற்பொழிவுகளாக ஏற்பாடு செய்து அதனால் மக்கள் அனைவரும் நாட்டில் ஒற்றுமையாக எப்பொழுது சுதந்திரம் கிடைக்கும் என்று கற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் 1947 நம் நாடு சுதந்திரம் அடைந்தது. மூவர்ண கொடியானது எல்லா இடங்களிலும் நடக்க விடப்பட்டது. பிறகு 1950 ஜனவரி 26 அன்று நம் நாடு குடியரசாக அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது நாமெல்லாம் இந்த குடியரசு இந்தியாவில் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய முன்னோர்கள், இந்த முன்னாள் தலைவர்கள் ஆற்றிய பங்கு, அவர்களுடைய சேவை மகத்தானது. அதனால்தான் நம்மளாம் இந்த சுதந்திர குடியில் இருக்கிற மக்கள் என்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் அவர்களெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு வரிச்சுமைக்கெல்லாம் ஆளானார்கள் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது அந்த தலைவர்களெல்லாம் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார்கள். நாம் இன்று சுதந்திர காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களெல்லாம் சிறை கொண்டிருக்கிறார்கள், பல தண்டனைகளெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். நாம் அதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அத்தகைய தலைவர்களெல்லாம் ஆற்றிய பணி சேவையை நினைவில் கொண்டு நாமும் நாட்டிற்கும் நம் சமுதாயத்திற்கும் எவ்வளவு பணி ஆற்ற முடியுமோ அவ்வளவு பணி ஆற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்ததே ஒரு அதிசயமான விஷயம்தான். மேலே காலேஜில் தான் சேரணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் படித்து ஹிந்தியெல்லாம் நல்லா படிச்சிருந்தேன். அதனால் ஸ்டேஷனில் சின்னசாமி நாடு அவர்கள் என் தந்தையை பார்த்தோன்னே 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ், சின்னசாமி நாடுவும் எங்கள் அப்பாவும். என்ன பண்ணுறாங்க பொண்ணுகள்லாம், நம்ம இந்த மாதிரி படிச்சிருக்காங்க, ஹிந்தியெல்லாம் படிச்சிருக்காங்க, காலேஜில் சேரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் ஹிந்தி படிச்சிருக்காங்க, இல்லை நாளைக்கு கூட்டிகிட்டு வரோம் எங்கள் ஸ்கூலுக்கு. நாங்கள் ஸ்கூலுக்கு வந்த உடனே ஒரு புத்தகத்தை கொடுத்து 5ஆம் கிளாஸுக்கு கிளாஸ் எதுவும் அனுப்பிட்டாங்க. அந்த கிளாஸ் எங்கன்னா சின்னசாமி நாடு ரூமில் ஒரு கார்னரில். எனக்கு அப்பொழுதுதான் 18 வயசு. என்னடா இது திடீரென்று ஒரு இங்கிலீஷ் மீடியம் கிளாஸுக்கு அந்த கிளாஸ் எடுத்து சொன்னாலும் அது ஹெட்மாஸ்டரோட ஒன்றும் இல்லையே, வேறு கிளாஸும் கிடையாது. எப்படியோ பயன்படி கிளாஸ் எடுத்து முடித்தேன். நல்லா எடுக்கிறீங்கம்மா, ஹிந்தி எடுக்கிறீங்க, பாடமெல்லாம் இங்கிலீஷில் எடுக்கிறீங்கன்னா எதனாலும் சரி சாருங்க. உடனே என்ன ஒரு கிளாஸுக்கு நான் இங்கிலீஷ் டீச்சராக 8th ஸ்டாண்டர்டுக்கு அனுப்பினார். அதுதான் என்னுடைய முதல்ல டீச்சிங் அனுபவம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் படிப்பதற்கு நிர்வாகம் ரொம்ப அனுமதி அளிக்கிறது. அதில் நாங்கள் பிஏ, பிஎட், எம்ஏ, எம்எட் எல்லாம் படித்தோம். இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எல்லாம் படித்த உடனே நாங்கள் கிளாஸ் இங்கிலீஷ் மீடியமெல்லாம் ஆரம்பித்து இதே வகுப்பில் நான் வகுப்பெல்லாம் எடுத்துருக்கோம். அந்த ஞாபகம் வகுப்பு ரொம்ப நல்ல பெரிய பெரிய ஆளுநர்கள், நல்ல படித்த வித்வான்கள், சயின்டிஸ்ட், அரசியல்வாதிகள் எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்தில் பேசுவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நாமும் இந்த மாதிரி ஒரு பெரிய நிலைக்கு வரணும் அப்படின்னு நல்லா நினைக்கிறோம். நம்ம மாணவர்களெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அவங்க நிறைய நீங்கள் எல்லாம் எல்லாம் நிறைய அனுபவங்களெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். நாங்களும் உங்களோட உங்களுக்கு பாடம் கற்பித்ததோடு பல செய்திகளெல்லாம் அறிந்து கொண்டோம். இந்த பள்ளிக்கூடத்தில் நான் ஆசிரியராக அமர்ந்தேன் என்பதை விட மாணவியாக பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் முடியாது. நன்றி, வணக்கம்.
புத்தகங்கிறத வந்து நாமக்கல் யூனிவர்சிட்டியிலிருந்து தான் படிக்கணும். அதில் வந்து சுதந்திர போராட்ட நிகழ்வுகள், உப்பு சத்தியாகிரகம், இறுதி ஒப்பந்தம், அப்புறம் சுதந்திர விடுதலை இயக்கம் அப்படிங்கிறத டாக்டர் கிளியராக சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நாமக்கல் யூனிவர்சிட்டி விட்டா வேறு யாருமே கிடையாது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 நம் நாடு சுதந்திரம் அடைந்தது. அந்த சுதந்திர தின விழாவே நம்ம பள்ளிக்கூடத்தில் மிக சிறப்பாக கொண்டாடினோம். அதுக்கப்புறமும் பல விழாக்கள் குடியரசு, இன்னும் காந்தி பிறந்த நாள், பல விழாக்கள் எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். பள்ளியில் கல்வி போதிக்கும் போது சின்னசாமி நாயுடு அவர்கள் பேசுவதை கேட்டு நாங்கள் ஆங்கிலத்தில் பேசும்போது கேட்டால் நாங்களும் அதே மாதிரி பேசுவோம். பேசி முடிச்ச உடனே வந்த உடனே இந்த பேசுறதை கேட்டால் சின்னசாமி நாயுடு பேசுகிற அந்த ஜாதை அந்த இதே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு சொற்பொழுது எங்களை எல்லாம் பாதிப்பு இருக்கிறது என்பது உண்மை. இப்போ அதே மாதிரி இப்பள்ளியில் நாங்கள் நிறைய கிளாஸெல்லாம் விஞ்ஞானிகள், அறிவாளிகள், அறிஞர்கள், அப்புறம் மந்திரிகள் எல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. அதனால் இப்பள்ளியில் பாடம் நடத்தின ஒரு வழியில் கற்பிக்க வந்த பொழுது இவ்வளவு ஒரு சிறந்த பள்ளியில் நான் படிப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ ஆசிரியர் சின்னசாமி நாயுடு அவர்கள் தான் எங்களெல்லாம் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று ஊக்குவித்தார். நான் வந்த உடனே அந்த பிஏ, பிஎட், எம்ஏ, எம்எட் எல்லாம் படிப்பு முடிச்சுட்டு பெரிய காலேஜுக்கு போகிற அளவுக்கு தகுதி பெற்றுக்கலாம். எங்கே ஒரு ட்ரைனிங் நடந்தாலும், பயிற்சிக்கூடம் நடந்தாலும், மைசூரில், பெங்களூரில், மெட்ராஸில் எங்கே நடந்தாலும் ஆசிரியர்கள் அந்த பயிற்சிக்கு அமைச்சுவார்கள். அந்த மாதிரி மைசூரில் அந்த ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அங்கே எங்களை எல்லாம் அடிக்க அனுப்பியிருக்கிறாங்க. பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அதில் எங்களை எல்லாம் ட்ரைனிங் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் நாங்கள் படித்து பயிற்சியெல்லாம் பெற்றுக்கொண்டது இந்த பள்ளியில் நிர்வாகத்தில் எங்களை அனுமதிக்கலாம் தான். அதனால் எங்களுடைய அறிவை நாங்கள் வளர்த்து கொண்டோம். மீண்டும் இந்த பள்ளிக்கு வந்து சிறந்த முறையில் கல்வி கற்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு சின்னசாமி நாயுடு அவர்களுக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் ஸ்கூலோட கொஞ்சம் ஆன்மீகம் கலந்துருக்குங்க. வெளியிருந்து வந்திருக்கேன். ஸோ நான் அப்படியே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பிளேன் டச் ஆனோடனே ஏதோ சின்ன பொண்ணு மாதிரி ஒரே ஹாப்பி. நாம் எல்லாம் பார்க்க போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அச்சா வெரி குட். அவரு பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ நிறைய பேர் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் தமிழ்நாட்டுலேருந்தே வந்திருக்கீங்க. அவர் பெங்களூரு, நான் ஹைதராபாடு, வேறு யாராலும் வெளியே இருந்து தெரியும். பாண்டிச்சேரியில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்திருக்கோம். இதை பார்த்த உடனே கட்லையே தண்ணி வந்துருச்சு. இவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க நம்ம ஸ்கூல் அத்தாரிட்டிஸ். ஸோ நான் இந்த ஸ்கூலில் படித்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா ப்ரொஃபஸர் நான் தன்வந்தராவ் ப்ரொஃபஸரோட குழந்தைங்க, இது பாட சொல்லிக்கிறவங்க குழந்தைங்க எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா பழைய காலத்தில் சொல்லுவாங்க வாத்தியாருக்குள்ள மக்குன்னு. ஐயோ அப்படி இருக்கக்கூடாது, நாம் அந்த அந்த பழமொழியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி படித்தோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஸ்டடிட் இன் தி ஸ்கூல் அண்ட் ஹேட் ஆல் ஆஃப் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்நேகிதிகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால் ஓசுந்தரம் சாரை பற்றி நான் நேரடியாக பார்க்காவிட்டாலும் என் நண்பர்கள் கூறியதை எழுதி சொல்கின்றேன். நீங்கள் சிகரம் சிகரம் எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைச்சாருன்னா, பசங்களை வந்து படிக்க வச்சா போதும், சொத்து சோகம் எதுவும் வேண்டாம். இது ஒன்று தான் அவர் மைண்டில் இருந்தது. அதனால எங்கள் அண்ணன் அவருக்கு ரிட்டையர் இருக்காரு, எங்கள் அக்கா அவர் ஸ்கூல் டீச்சர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. அப்புறம் நான் எம்ஏ முடிச்சு பிஹெச்டி முடிச்சு அப்புறம் நான் என்னுடைய பொண்ணு பத்திரிக்காரர் இருக்கேன். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து மணிஷ்குடி. இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில் இருக்கிறனால நல்ல நிலைமையில் இருக்கிற காரணம் வந்து மணிஷ்குடி தான். அதுக்கெல்லாம் அந்த ஸ்கூலில் வந்து நமக்கு கொடுத்த பாரம்பரிய வாத்தியார் தான். அவங்க இன்றைக்கும் 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி நினைப்பு வந்து எல்லாம் வந்து இத்தனை பேர் வந்து கூடியிருந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ராமூர்த்தி மற்ற நண்பருக்கு எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
வந்த அனைவருக்கும் நன்றி. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குதா? வில்லவன் காலேஜ் பேர் ஞாபகம் இருக்குதா? Okay, he joined PhD Tech Engineering College. He later on became Lieutenant Colonel in Indian Army. He is none other than Ravichandran Yadav. And he has taken 2 movies and couple of serials also, I think. We are not able to praise him right now because he is in Chennai. So, what I am trying to tell you is, Ani School has produced great people. Okay? I just want to share with you. Thank you. எல்லாமே பேசிட்டீங்க. இதை மட்டும் சொல்லிடலாம். மணியிலே பயின்று இந்த பொன்விழா மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் வைர விழா பவள விழாவையும் காண வேண்டும் என்று எல்லோரும் ஆண்டப்படுவார்கள். வருடம் எனது பள்ளி இறுதி நாட்களில் எங்களது ஆங்கில ஆசிரியை மேடம் திருமதி நாமகிரி அவர்களிடம் ஆட்டோகிராஃப் வாங்கிய போது அவர்கள் போட்ட கையெழுத்து இது. நீங்கள் பெஸ்ட் விஷஸ் கையெழுத்து 50 வருடம் முன்னால் அக்கா நாமகிரி டீச்சர் அவர்கிட்ட வாங்கினீங்க. அந்த பெஸ்ட் விஷஸ் ஆட்டோகிராஃப். உங்கள் பேர்? ரங்கத்திலகங்க. 80 வருஷம் முன்னாலும் அக்கா போட்ட கையெழுத்தும் நாமகிரி மிஸ் அவர்கள் போட்ட கையெழுத்தும் இன்று இந்த நன்னாளில் கோல்டு ஜூப்ளி செலிப்ரேஷன் அன்னைக்கு போட்ட கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிறது.